வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக 2 அற்புதமான செட்டிங் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஒண்ணு, நீங்க ஒரு குரூப்ல மெம்பரா இருந்தீங்கன்னா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நீங்க பயன்படுத்தலாம். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுக்குன்னு பிரத்யேகமா நீங்க சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அங்க ஒரு அற்புதமான செட்டிங். ஆக மொத்தம் இந்த வீடியோல வாட்ஸ்அப் பத்தின 2 அற்புதமான விஷயங்கள். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பரா இருக்கீங்க. அப்ப அந்த குரூப்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரோட நீங்க சேட் பண்ண நினைக்கிறீங்க, கால் பண்ண நினைக்கிறீங்க. அப்பனா அந்த குரூப்ல இருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட நீங்க சேட் பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிஸியா அந்த குரூப்ல இருக்கும் போதே அந்த குறிப்பிட்ட நபரோட டைரக்டா சேட் பண்ண முடியும், கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு செட்டிங் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஒரு புதிய அப்டேட்ல. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பரா இருந்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன அதிசயம். வாட்ஸ்அப் குரூப் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். நார்மலா இந்த குரூப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் நபரோட நீங்க சேட் பண்ணும், போன் கால் பண்ணும், அதாவது வாய்ஸ் கால் பண்ணும், வீடியோ கால் பண்ணும். அப்படா அந்த குரூப் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆனா மட்டும்தான் அந்த நபரோட பிரைவேட்லி நீங்க இந்த 3 விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்போட குரூப்ல இருந்துகிட்டு அந்த நபரோட நீங்க என்ன பண்ணலாம், சேட் பண்ணலாம், கால் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா? லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நபருடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். போட்டோ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க தட்டினாலே போதும். நீங்க வாட்ஸ்அப்ல சொந்தமா ஒரு சேனலை நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த சேனல்ல பிசினஸ்க்காக பயன்படுத்தலாம். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்க வீடியோவை நீங்க அதுல ப்ரமோட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் வீடியோலாம் ரெகுலரா போடுவீங்கன்னா அந்த ரீல்ஸ் வீடியோ கூட உங்க சேனல்ல நீங்க ப்ரமோட் பண்ணலாம். இப்படி நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது உங்க ஃபாலோவர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப்போட சேனல் வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கை வச்சு நம்ம ஃபாலோவர்ஸோட கருத்துக்களை பெற முடியும். இப்படி பெறும்போது நம்ம வந்து புது புது விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது மூலியமா ஃபாலோவர்ஸும் நம்மளும் என்கேஜ்மெண்ட், அதாவது தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் வாட்ஸ்அப்போட சேனல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. கண்டிப்பா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றவங்க சொந்தமா ஒரு சேனலை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். இப்போ அப்டேட்ஸ்குள்ள போறேன். இங்க எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, தமிழ் டெக் ஜிஞ்சர். அதை நான் தட்டி ஓபன் பண்றேன். ஸோ இந்த சேனல்ல என்னுடைய யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் நான் இங்க ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வாட்ஸ்அப்லயே நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க. சும்மா சொன்னேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல. முறையா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நான் எதுவும் பண்ணல. ஸோ இதுல நான் வந்து நிறைய லிங்கை வந்து என்னுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்க எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது என்னுடைய லிங்கை தட்டி அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்க்கணும். எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்போ வாட்ஸ்அப் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பாட்டம் ரைட்ல பாருங்க ஒரு கிளிப் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இங்க போல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு கேள்வியை ரெடி பண்ணி ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் செட் பண்ணி விட்டீங்கன்னா அது மூலமா அவங்களுடைய கருத்துக்களை பெற முடியும். அடுத்து ரீசெண்டா ஒரு அப்டேட்ல கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு பகுதியை நமக்கு கொடுத்திருக்காங்க சேனல்ல. அதை நம்ம தட்டுவோம். இப்போ இதுல ஆஸ்க் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. அதாவது நீங்க ஒரு கேள்வியை ரெடி பண்ணி இந்த சேனல்ல நீங்க போஸ்ட் பண்ணும் போது அதுக்குண்டான ரெஸ்பான்ஸை உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமா உங்களுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய அந்த வீடியோ கிரியேஷனை விதவிதமா கொண்டு வர முடியும். அதை அவங்களுக்கு இப்போ எத்தி வைக்க முடியும். அதுக்கு தான் கிரியேட் கொஸ்டின். ஸோ ஒரு கேள்வியை ரெடி பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. அது மூலியமா ஃபாலோவர்ஸோட ஃபீட்பேக்கை நீங்க பெறுங்க. அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிற நல்லா இருக்காது. அநேகமா எல்லாருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல